வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், நம்ம வந்து ஹோம்மேட் பப்ஸ் செய்ய போகிறோம். இதுக்கு எப்படி முதல்ல ஸ்டெப்பிங் ரெடி பண்ணிக்கணுங்க. அதுவும் ஆயிலில் வந்து பல்லாரி வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்குலாம் வேக வச்சுக்கணும். அதோட தக்காளி சாஸ்லாம் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோங்க. முட்டையை வந்து நம்ம வேக வச்சு நல்லா பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டோங்க. அப்புறம் மேலே வந்து மாவு ரெடி பண்ணுறதுக்கு வந்து ஒரு மிக்சிங் பவுலில் வந்து முட்டை உடச்சி ஊற்றிக்கணும். அது 1 கப்பு மைதாவுக்கு 1.5 கப்பு பால் ஊற்றிக்கணும். பாக்கெட் பால் இருந்தாலும் சரி, பசும்பால் இருந்தாலும் சரி ஊற்றிக்கணும். ஊற்றி நல்லா அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி வச்சுட்டு ஒவ்வொரு கரண்டியாக நம்ம ஊற்றி 2 பக்கம் திருப்பி போடணும். திருப்பி போட்டு நம்ம மேலே மாவு ரெடி பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுக்கிட்டோம். ஆப்பம் மாதிரி வரும், எடுத்து வச்சுக்கணும். அதில் வந்து நம்ம என்ன செய்யலாம், ஒவ்வொரு இதுலேயும் வந்து நம்ம முட்டையை வந்து கட் பண்ணி அது ஒன்று வச்சு நடுப்புற ஸ்டெப்பிங்கை வச்சு நல்லா மேனே 2 சைடும் நல்லா ஒட்டிக்கிட்டுருந்தேன். அதுபோல் மேனே கீழே மைதா மாவு பேஸ்ட் மாதிரி செஞ்சு அதையும் வந்து நம்ம ஒட்டி பசை மாதிரியே வச்சு ஒட்டி விட்டுருந்தேன். ஒட்டிட்டா நல்லா பப்ஸு மாதிரியே நமக்கு வந்துடும். அதை வந்து திருப்பி என்ன செய்யணும், நம்ம சட்டியில் ஆயில் ஊற்றி ஒன்று போட்டு நம்ம சுற்றி எடுத்துடலாம். சூப்பரான ஹோம்மேட் பப்ஸு, முட்டை பப்ஸு நமக்கு ரெடி ஆகிடும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், திரும்ப செய்வீங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம். பிள்ளைங்களுக்கு வர கெஸ்ட்டுங்களும் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஃபுல் வீடியோ வந்து HA ஸ்டார் கிச்சன் சேனலில் இருக்குங்க. நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைட்லாம் போடுங்க.